இப்போ ஒருத்தருக்கு வந்து பிஎஃப்ல 10 லட்சம் வருது அப்படின்னா அவர் முதல் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன சார்? இப்போ பிஎஃப்ல ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கையில் மெச்சூரிட்டியாக வராது. டியூ டு சம் ரீசன்ஸ், ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அவங்க வந்து அந்த பிஎஃப்பை விட்ராயல் பண்ணுவாங்க. அது அது பொண்ணோட கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற லோன் ஒரு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லோனாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களோ, இல்லைன்னா திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லேண்டுலேயோ இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுலேயோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்து இதை ப்ரொடக்டிவாக அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே. பிஎஃப்லேருந்து நான் பேசிவ் இன்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிஎஃப் 20 லட்ச ரூபா வந்திருக்கு. இதுலேருந்து அவர் ஆவரேஜாக 6% எஸ்டபிள்யூபியில் எடுக்கலாம். ஓகே. விச் மீன்ஸ் 10,000 ரூபா மாதம். 10,000 ரூபான்னா 1,20,000 ரூபா அவர் எடுத்திருப்பார். 5 வருஷத்துக்கு அவர் மொத்தமாக எடுத்த இது 60 மாதத்துக்கு எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபா எடுத்திருப்பார். இந்த கடந்த 5 வருஷத்தில் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டு எடுத்த இந்த 20 லட்ச ரூபாயோட இன்னியோட மதிப்பு 48 லட்சம், கிட்டத்தட்ட 25% கொடுத்துருக்கு ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு. இதே ஹைப்ரிட் ஃபண்டில் அவர் எடுத்து திரும்பவும் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டராக நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரெசிவ் ஃபண்டில் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 7-20 12 லட்ச ரூபாய் ஆயிடுது. அப்படிங்கும்போது 48 + 12 60 லட்ச ரூபா இருக்குது. இப்போ இது முதல்லயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பிஎஃப் பணத்தை எடுத்து நான் இதை பெருசாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனேயே அவர் ஒரு அக்ரெசிவ் ஃபண்டில் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 63 to 65 லட்ச ரூபா கிடச்சிரும்.